சில பேர் சொல்லுவாங்க, இறைவன் நான் எப்பவும் வணங்குறேன், அவனையே அது அனுதினமும் துதிக்கிறேன், ஆனால் என்னை அவன் கவனிக்கிறதே இல்லை, என்னை ஏழ்மையிலேயே வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனோட அருள் அப்படிங்கிறது வெறும் பணம் பொருள் அப்படிதான் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லவே இல்லை. நமக்கு ஒரு நல்ல அறிவை கொடுத்துருக்கலாம், அது இறைவனோட அருள் தான். நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கலாம், அதுவும் இறைவனோட அருள் தான். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம், அதுவும் இறைவனோட மிகப்பெரிய அருள். பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஒரே நோயினால ஏழ்மைக்கு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை தரான் பார்த்தீங்களா, அதுவே பெரிய அருள் தான். நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மனைவியை கொடுத்துருக்கலாம், நமக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய குழந்தைகளை கொடுத்துருக்கலாம், நமக்கு ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம், நீண்ட ஆயுளை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் இறைவனோட அருள் தான். நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இறைவன் எனக்கு பொருளை தரல, பணத்தை தரல, கஷ்டத்தில் வச்சுக்கிறான், இப்படி தான் பலந்துடும். ஸோ இறைவன் நமக்கு தராத விட்டுட்டு நமக்கு என்னென்ன தந்துருக்கிறானோ அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பான். நம்ம யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இறைவனோட புகழுக்கு, இறைவன் நமக்கு தந்ததுக்கு அவனுக்கு எப்பவும் நம்ம புகழ்வோம். அவன் அனுதினம் போகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் வேண்டும். ஆமென்.